நேரமும் சூழ்நிலையும் எப்பொழுதும் மாறலாம். எனவே யாரையும் குறைவாக எண்ண வேண்டாம். இந்த கதையை கேளுங்கள். மெத்த படித்த விஞ்ஞானி ஒருவர் தன் காரில் பயணம் செய்து கொண்டிருந்தார். நேரமும் சூழ்நிலையும் எப்பொழுதும் மாறலாம். எனவே யாரையும் குறை எண்ண வேண்டாம். இந்த கதையை கேளுங்க. மெத்த படித்த விஞ்ஞானி ஒருவர் தன் காரில் பயணம் செய்து கொண்டிருந்தார். வழியில் டயர் பஞ்சர் ஆகிவிட்டது. கடை ஏதும் இல்லை. கடை குறைந்தது 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது. கூட யாருமே வராததால் அவரே டயரை மாற்ற ஆரம்பித்தார். அனைத்து போல்டுகளையும் கழட்டிவிட்டு ஸ்டெப்னி எடுக்க போது கால் இடறி கீழே விழுந்தார். கையில் வைத்திருந்த போல்டுகள் ஒரு குட்டையில் வீழ்ந்து விட்டது. இப்போது என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டு இருந்தார். அப்பொழுது கிழிந்த ஆடையோடு ஒரு வழிப்போக்கன் அந்த வழியாக வந்தான். அந்த வழிப்போக்கன் இவரை பார்த்து, ஐயா, என்ன ஆச்சு என்றான். இவரோ இவனிடம் சொல்லி என்ன ஆகப் போகிறது என்ற எண்ணிய விஞ்ஞானி, ஒன்றுமில்லை, நீங்க போகலாம் என்றார். அந்த வழிப்போக்கன் கிளம்ப எத்தனித்தான். அந்த விஞ்ஞானிக்கு அப்போது ஒரு எண்ணம் தோன்றியது. இந்த சாக்கடை குட்டையில் இவனை விட்டால் யாரும் இறங்க மாட்டார்கள். அதனால் இவனை இறக்க சொல்லலாம் என்று எண்ணி அவனிடம், நான் எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் தருகிறேன். அந்த குட்டையில் விழுந்து என்னுடைய போல்டை எடுத்து தாருங்கள் என்றார். ஓ, இதுதான் உங்கள் பிரச்சனையா? நான் அந்த குட்டையில் இறங்கி எடுத்து தர ஆட்சேபனை எதுவும் இல்லை. ஆனால் அதைவிட ஒரு சுலப வழி இருக்கிறது. 3 சக்கரங்களில் இருந்து தலா ஒரு போல்ட்டை கழட்டி இந்த சக்கரத்தை மாட்டி அருகில் உள்ள மெக்கானிக் கடையில் 4 போல்ட்டுகளை வாங்கி எல்லா சக்கரத்திலையும் மாட்டிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். தான் இந்தன பெரிய விஞ்ஞானியாக இருந்தும் நமக்கு இந்த சுலப வழி தெரியாமல் போய்விட்டது என்று இவருக்கு மூளை இல்லை என்றும் தற்பாக நினைத்ததற்கு வெக்கி தலை குனிந்தான். நீதி யாரையும் குறைவாக எண்ணக்கூடாது. ஆம் நண்பர்களே, உயிருள்ள பறவைக்கு எறும்பு உணவு, உயிரற்ற பறவைக்கோ எறும்புக்கு உணவு. ஒரு மரத்தில் 10,000 தீக்குச்சிகள் உருவாக்கலாம். அதே ஒரே தீக்குச்சியினால் 10,000 மரங்களை அழிக்கலாம். நேரமும் சூழ்நிலையும் எப்பொழுதும் மாறலாம். எனவே யாரையும் குறைவாக எண்ண வேண்டாம்.